யோபு எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13 முதல் 19 வசனங்களை நாம் வாசிப்போம். யோபு 19ஆம் அதிகாரம் 13 முதல் 19ஆம் வசனத்தை நாம் சத்தமாக யாவரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் கேட்கிற மாதிரி சத்தமாக நம்ம வாசிப்போம். யோபு 19ஆம் அதிகாரம் 13 முதல் 19 வசனங்கள். என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள், அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான், என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது, என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள், நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என் பிராண சிநேகிதர் எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர் எனக்கு விரோதிகளானார்கள். அல்லேலூயா. என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். இந்த யோபு நம்ம எல்லோருக்கும் தெரிந்த வசனங்கள், எல்லோருக்கும் தெரிந்த காரியங்கள். இந்த யோபு ஒரு கடினமான சூழ்நிலைகளின் வழியாக அவர் கடந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு தேசத்துக்கு இந்த யோபுவை குறித்து சொல்லும்போது இவர் ஒரு அரசனுக்குரிய அத்தனை மேன்மையான ஒரு இடத்துல இருந்தவர் தான் இந்த யோபு. இந்த யோபு அவர் நடந்து போனால் தேசத்தின் மூப்பர்கள் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எழும்பி நின்று அவரை வணங்குவார்கள். அத்தனை மேன்மை பொருந்திய ஒரு செல்வ சீமானாய் வாழ்ந்தவர் ஒரே நாளில் அத்தனையும் இழந்து போய் ஆண்டியாய் அவர் நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எல்லாவற்றையும் இழந்து போகிற ஒரு சூழ்நிலைமைக்கு நேராக தள்ளப்பட்ட இந்த யோபுவின் வார்த்தைகள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என் சகோதரர் எனக்கு அந்நியராய் போனார்கள் என்று யோபு சொல்லுகிறார். என்னை விட்டு தூரப்படுத்தினார். அறிமுகமானவர்கள்லாம் என்ன பண்ணாங்களா, அந்நியராய் போனார்களாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமைக்கு நேராக இந்த யோபு தள்ளப்படுகிறார். யோபு ஒரு இத்தனை மேன்மையான இடத்துல இருந்தவர் என்று சொல்லும்போது எப்போதுமே அவரை சுற்றி ஜனங்கள் இருந்திருப்பாங்க. எப்போதுமே ஒரு கூட்டத்தோடு கூட தான் அவர் இருந்திருப்பார். அவர் எங்கே போனாலும் அவரோடு கூட ஒரு கூட்டம் பயணித்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவர் சொல்கிறாரு, என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினீங்க, அறிமுகமானவர்கள் எல்லாம் அந்நியராய் போனீங்க, என் மனைவியின் சுவாசம் முதற்கொண்டு என்ன பண்ணிருக்கான், வேறுபட்டு இருக்குதான். அப்போ ஒரு தனிமையின் பாதையின் வழியாக இந்த யோபுவை கர்த்தர் நடத்த சில காலங்கள் என்ன பண்ணியிருந்தார், கர்த்தர் அனுமதித்திருந்தார். ஒரு தனித்து விடப்பட்ட பாதை, எந்த பக்கம் திரும்பினாலும் வழியே இல்லாத ஒரு பாதை, எங்கேயும் போக முடியலை. சொந்த மனைவிக்கு கூட என்ன பண்ணிருக்கு, சுவாசம் வேறுபட்டு இருக்கிறது. கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன்னு சொல்றாரு. சின்ன பிள்ளைங்க என்ன பண்றாங்களா, இவரை அசட்டை பண்றாங்க. என்னைக்கு ஒரு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து ஒரு இவரோட வயதில் மூத்தவர்கள் முதற்கொண்டு கனம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருந்த ஒரு மனுஷன், ஆனால் இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, யோபுவை கேலி பண்ணி சிரிக்கிற அளவிற்கு அவருடைய அந்த பாதை அத்தனை கடினமான ஒரு பாதையின் வழியாக யோபு நடத்தப்படுகிறார். ஒரு தனிமையின் பாதை இந்த யோபுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சில காலங்கள் அனுமதித்தார். இன்றைக்கும் ஒருவேளை இந்த யோபுவை போல ஒரு தனித்து விடப்பட்ட பாதையின் வழியாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போகலாம். ஆனால் இந்த பாதை நிரந்தரம் அல்ல. இந்த தனிமையின் பாதைக்கு கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருந்தார். யோபுவே சொல்லும்போது சொல்லுகிறார், மனிதனுக்கு போராடுவதற்காக குறிக்கப்பட்ட காலம் உண்டு அப்படின்னு யோபு சொல்லுகிறார். அவர் சொல்லும்போது ஒரு இடத்துல, அப்போ மனுஷனுக்கென்று போராடுவதற்கு, தனித்து விடப்படுவதற்கென்று கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். ஆனால் இந்த தனிமையின் பாதை நம்மை அழிப்பதற்காக அல்ல, அது இன்னும் தேவனோடு கூட நம்மை நெருங்கி சேருவதற்காக. ஒரு கூட்டத்தோடு இருக்கும்போது நமக்கு தெரியாது நாம் தேவனோடு எந்த அளவு ஐக்கியமாக இருக்கிறோம் என்று தெரியாது. ஒரு கூட்டத்தோடு இருக்கும்போது நம்முடைய பலம் நமக்கு தெரியாது. ஆனால் என்றைக்கு ஒரு மனுஷன் தனித்து விடப்படுகிறானோ அப்போதான் அவனுக்கு தன்னுடைய பலத்தை கர்த்தர் நிரூபிக்கிறார். அந்த மனுஷனுக்குள்ள அந்த மனிதனோடு கர்த்தர் இருக்கிறது எப்போதான் வெளிப்படும், அவன் தனித்து விடப்படும் போது தான் அந்த பலம் வெளிப்படும்.
கூட்டத்தோடு எல்லாரோடும் இருக்கும்போது அதை நம்ம அநேக நேரங்களில் அறிந்து கொள்ள முடியாது. என்றைக்கு நம்ம தனித்து விடப்படுகிறோமோ அப்போ தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். யோசேப்பு தன் தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த கிருபைகள், அவனுக்குள்ளே இருக்கிற அந்த திறமைகள் அவனுக்கு தெரியாது. என்றைக்கு அந்த யோசேப்பு தனித்து விடப்பட்டானோ அப்பொழுதுதான் கர்த்தர் அவனுக்குள்ளே இருக்கிற கிருபைகளை வெளிப்படுத்துகிறார். அவனை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். இந்த யோபு அவன் ஒரு கூட்டமாக இருக்கும் பொழுது கூட கர்த்தர் அவனோடு பேசலை. என்றைக்கு யோபு தனித்து விடப்பட்டானோ அன்றைக்கு தான் அவன் கர்த்தருடைய சத்தத்தை ஒரு நாளில் யோபு கேட்கிறார். அவனுக்குள்ள அநேக கேள்விகள் வருகிறது. ஆனால் இவைகள் எல்லாம் வந்தாலும் யோபு ஒரு நாளும் என்ன பண்ணல, கர்த்தரை முறுமுறுக்கலை. இந்த தனித்து விடப்பட்ட பாதையில் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். யோபு 1வது அதிகாரம் 21, 22 வசனங்களை நாம் வாசிப்போம். யோபு 1, 21, 22. அல்லேலூயா. நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. எப்போ எல்லாம் இருக்கும் போதும் இல்லை, எல்லாவற்றையும் இழந்த போதும் அவன் என்ன பண்ணலையா, இவை எல்லாவற்றிலும் அவன் கர்த்தரை குறித்து அவன் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி முறுமுறுக்கவும் இல்லை. எல்லாம் இருக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. எதுவுமே இல்லைன்னா நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத தான் ஆண்டவர் பார்க்கிறார். எல்லாம் இருக்கும் பொழுது எல்லாராலையும் ஆண்டவரை பாட முடியும், எல்லாராலையும் ஆண்டவரை சந்தோஷமாக கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு புகழ்ந்து பாடலாம். ஆனால் எல்லாவற்றையும் இழந்த போது ஒரு மனுஷன் பாடுறான்னா அங்கே தான் அவனுடைய வெற்றி இருக்கிறது. இந்த யோபு இவைகள் எல்லாவற்றிலும் அவன் பாவம் செய்யவில்லை, கர்த்தரை முறுமுறுக்கவும் இல்லை. அவன் என்ன செஞ்சான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தனிமையின் பாதையில் கர்த்தரை துதிக்கிற ஒரு கிருபையினால் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. இந்த தனிமை அநேக நேரம் தனிமை என்ன பண்ணுது, மனிதர்களை அது ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாக, ஒரு சோர்வுக்குள்ளாக கொண்டு போய் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை முடிந்து போவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஒரு மனுஷன் ஒரு ஸ்டார் இப்படி சொல்கிறார், ஒரு பிரபலம் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, எனக்கு தேவையான அத்தனை பணங்களும் இருக்குது, கோடிக்கணக்கில் பணத்தை சேர்த்தேன், ஆனால் 10% கூட என்னிடத்துல என்ன இல்லை, நிம்மதி இல்லைன்னு ஒரு 2 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு பிரபலமான ஒரு நட்சத்திரம் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, 10% கூட என்ன இல்லை, நிம்மதி இல்லை. என்னிடத்துல கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, புகழ் இருக்குது, பெயர் இருக்குது, ஆனால் 10% கூட என்ன இல்லையா, நிம்மதி இல்லையா. ஒரு தனிமையின் உணர்வு மனுஷன் எங்கே கொண்டு போகும் தெரியுமா, கடைசியில் தற்கொலைக்கு நேராக ஒரு மரணத்திற்குள்ளாக அவனை என்ன பண்ணுது, கொண்டு போகுது. காரணம் எல்லாம் இருக்குது, ஆனால் அவனுக்கு என்ன இல்லை, நிம்மதி இல்லை. தனிமை உணர்வு அவனை வாட்டுகிறது. ஆனால் இந்த தனிமையின் நேரத்தில் தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கணும். துதிக்கும் பொழுது என்ன நடக்கும், தேவ பிரசன்னம் நம்மை மூடிக்கொள்ளும், தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்றால் தனிமையின் உணர்வெல்லாம் நம்மை விட்டு விலகி போகும். அந்த கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நாம் முதலாவது இடம் கொடுக்கணும். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இந்த தனிமையின் பாதை வந்த உடனே, தனிமையின் உணர்வு வந்த உடனே செய்கிற காரியம், யாரிடமாவது போய் சொல்லி அழ வேண்டும், யாரிடமாவது போய் நம்ம ஆறுதல் யாராவது சொல்லுவாங்கன்னு போவீங்க. அங்கே போனால் அவங்க எரியிற விளக்கில் கூட கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இருக்கிற பிரச்சனையில் கூட கொஞ்சம் உங்கள் தனிமையின் உணர்வு இன்னும் அதிகமாகுமோ தவிர அது குறைவதற்கு வாய்ப்பே இல்லை. எப்போ நாம் தனித்து விடப்படுகிறோமோ அப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவ சமூகத்தை நாம் நாட வேண்டும். இன்னைக்கு தனிமை வரும்போது நாம் என்ன செய்கிறோம், தேவனை துதிக்கிறோமா இல்லைனா கர்த்தரை முறுமுறுக்கிறோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, துதிப்பதற்கு பதிலாக செங்கடலை பார்த்த உடனே அங்கே முறுமுறுப்பு வருது. இதே அந்த இடத்துல அவர்கள் துதிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க துதிக்கிற நேரத்திலே ஒரு அற்புதத்தை பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி நம்ம அநேக தனிமையின் நேரத்தில் கர்த்தரை முறுமுறுக்கிற ஒரு சூழ்நிலைமைக்கு நேராக தள்ளப்படுகிறோம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ஏன் கர்த்தர் எனக்கு மட்டும் இப்படி அனுமதிக்கிறார், அவருக்கு கண் இல்லையா, கால் இல்லையா, மூக்கு இல்லையான்னு சொல்லி, ஆண்டவருக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நம்மளே என்ன பண்ணுறோம்,
முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி அல்ல, தனிமையின் நேரங்களில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த தனித்து விடப்பட்ட நேரம் என்ன தெரியுமா? யோபுவோடு கூட இருந்த எல்லாருடைய முகங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்துகிறாரு. இவன் வந்தால் எந்திரிச்சு நிற்கக்கூடியவங்க இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? இவனை பார்த்து சிரிக்கிறாங்க. இவனுடைய மனைவியின் சுவாசம் என்னப்பட்டு இருக்குது? வேறுபட்டிருக்கு. இந்த யோபு அது வரைக்கும் என்ன சொல்லியிருப்பார்? என் ரூபவதியே, என் பிரியமே, என் பாசமே, என் ஆசையன் மனைவியை புகழ்ந்து பேசியிருப்பார். இப்போது ஆமாம், அந்த அம்மாவை என்ன பண்ணியிருப்பாங்க? யோபுவை புகழ்ந்து பேசியிருப்பாங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது, ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே கலத்தி விட்டு போகிற ஆள் யார் தான்? இந்த அம்மா தான். யோபு என்ன பண்ணுறாரு? யோபுவுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். அநேக முகங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? யோபுவுக்கு வெளிப்படுத்துகிறார். நண்பர்கள் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? தூரப்படுத்தினாராம். நண்பர்கள்லாம் எங்கே? ஆமாம், தேடி பார்த்தாலும் காணலை, தேடியும் காணாதிருப்பாயின்ற மாதிரி அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியலை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த தனிமையின் பாதையை ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார்? நீங்கள் யாரெல்லாம் நம்பினீங்களோ, யாரெல்லாம் நம்ம கூடவே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ, அவங்கெல்லாம் எப்படிங்கிறத ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்துகிறாரு. இயேசுவோடு கூட இருந்த 12 சீசர்கள் சிலுவை வந்தபோது ஒருத்தரையும் ஆளை காணோம். பேதுரு தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார். யூதாஸ் காரியத்து அவன் அந்த சிலுவைக்கு காரணமாக அவரே காட்டி கொடுக்கிறார். இன்னொருத்தன் துண்டு கீழே கலந்து விழுந்தது கூட தெரியாமல் அவர் தலை தெறிக்க ஓடுறாரு. காரணம், இயேசு அங்கே தனித்து விடப்படுகிறார். இந்த தனித்து விடப்பட்ட அனுபவம் எல்லாருடைய முகங்களையும் நமக்கு காண்பிக்கிற ஒரு நேரம். எல்லாம் இருக்கும்போது எல்லா மனுஷரும் நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாத போது ஆண்டவர் மட்டும்தான் நம்ம கூட வர முடியும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துவதற்காக என்ன பண்ணுறாரு? இந்த தனிமையின் பாதையை நமக்கு அனுமதிக்கிறார். அப்போ இந்த தனிமையின் பாதையில் முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தரை அதிகமாய் துதிக்கணும், அதிகமாக பாடணும். நீங்கள் அதிகமாக பாடும் பொழுதே கர்த்தருடைய மகிமை நம்ம என்ன பண்ணோம்? அதை ஆட்கொள்ளும். எந்த அளவு நம்ம துதிக்கிறோமோ அந்த அளவு தேவ பிரசன்னம் அது நம்மை சூழ்ந்து கொள்ளும். தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனுக்கு இந்த தனிமை ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்காது. அவன் தனிமையில் இன்னும் கர்த்தரோடு நெருங்கி சேருவான். இன்னும் இந்த தனித்து விடப்படுகிற அனுபவத்துக்காக அவன் என்ன பண்ணுவான்? கர்த்தருக்கு நன்றி செலுத்துவான். ஏன்னா தனித்து விடப்படும் போது நமக்கு அநேக நேரங்கள் கிடைக்கும். அநேக நேரம் தேவனோடு செலவிடுவதற்கு நேரம் நமக்கு கிடைக்கும். யோவான் பத்மு தீவினில் அவர் என்ன பண்ணார்? தனித்து விடப்பட்டார். தனித்து விடப்பட்ட போது யோவான் ஒன்றும் கவலைப்படலை. அவர் என்ன பண்ணாரா? கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன்னு சொல்கிறாரு. தரிசனங்களை பார்க்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று நமக்கு வருவதற்கு காரணம் என்ன? யோவான் பத்மு தீவுக்கு போனார். தனிமையின் பாதை ஒரு தரிசனத்தின் பாதை. அல்லேலூயா. நம்ம எப்பெல்லாம் தனித்து விடப்படுகிறோமோ அப்பெல்லாம் தேவனோடு கூட நாம் நெருங்கி சேருகிறோம். இந்த தனித்து விடப்பட்ட பாதை நம்மை தரிசனத்திற்கு நேராக அது என்ன பண்ணும்? வழி நடத்தும். கர்த்தரோடு இன்னும் ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவங்களுக்கு நேராக வழி நடத்தும். அதனால் இந்த தனிமையின் பாதையில் நாம் சோர்ந்து போக தேவையில்லை. இன்னும் தேவனோடு நாம் அதிகமாய் நெருங்கி சேர ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இயேசு சிலுவையில் சொல்கிறாரு, என் பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமல் போனீர். பிதாவுக்கு ஆண்டவரை கைவிடணும்னு ஆசையா? இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கணும்னு ஆசையா? இருந்தாலும் அவர் ஒரு மகிமையான எதிர்காலத்தை அந்த இயேசுவின் மூலமாய் நமக்காக என்ன பண்ணார்? அவர் பிதாவை அந்த பிதா இயேசுவை தனித்து விடுவதற்கு காரணம் என்ன? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக ஒருவர் நாம் நன்றாக இருப்பதற்காக யார் தனித்து விடப்படணும்? இயேசு தனித்து விடப்படணும். அங்கே இயேசு கதறாரு, என் பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்குறாரு பாருங்க. அத்தனை ஒரு தனிமையின் பாதையை இயேசு நமக்காய் ஏற்றுக்கொண்டார். நாம் இன்றைக்கு தனித்து விடப்படுகிற பாதை நமக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்றைக்கு நாம் தனித்து விடப்படும்போது அநேகருக்கு நம்ம சாட்சியாக என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். இதே பாதையில் நானும் கடந்து வந்தேன், இதே கண்ணீரின் பாதையை நான் தாண்டி வந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னை கைவிடலை. அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருந்து நடத்தினது என்று நாம் ஒரு சாட்சி சொல்லத்தக்க அளவுக்கு இந்த பாதையை நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் அவர் மாற்றி தருவார். அவர்கள் அழுகையின் பாதையை அவர்கள் நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். நடந்து என்ன பண்ணுவாங்களோ அதை நீரூற்றுகளாய் ஆறுகளாக அதை மாற்றிக்கொள்வார்கள்னு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் கடந்து போகிற இந்த பாதை கர்த்தர் நமக்கு சாட்சியாக இந்த பாதையை ஒரு நாளிலே மாற்ற அவர் உண்மை உள்ளவர். யாக்கோபு ஒரு இரவிலே
தனித்து விடப்பட்ட பாதை, குடும்பத்தினால் தனித்து விடப்பட்ட பாதை, சகோதரர்களால் தனித்து விடப்பட்ட பாதை. இன்னைக்கு நீங்களும் நானும் கடந்து போகிறது குடும்பத்தினால் தனித்து விடப்பட்ட பாதையில் ஒருவேளை கடந்து போகலாம். சபையினால் தனித்து விடப்பட்ட பாதை, நாம் நேசித்த நபர்களால் தனித்து விடப்பட்ட பாதையில் கடந்து போகலாம். ஆனாலும் நம்மை நேசித்த தகப்பன் ஒருபோதும் நம்மை அவர் தனித்து விடுவதில்லை. இயேசுவை குறித்து பிதா சொல்றாரு, அவர் தமக்கு சித்தமானவைகளை பிரியமானவைகளை செய்கிறபடினால் ஒருபோதும் பிதா என்ன பண்ணலையா, இயேசுவை தனித்திருக்க விடவில்லையா. அப்போ இந்த தனிமையின் பாதையில் இயேசு நம்மோடு கூட இருக்குன்னா அவருக்கு பிரியமானதை இன்னும் அதிகமாக என்ன பண்ணணும், தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். யோபு தனித்து விடப்பட்டாலும் தேவனை அவன் முறுமுறுக்கலை. யோபு தேவனுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தனித்து விட்டார், ஆண்டவரே இத்தனை பிரச்சனைகளை எனக்கு அனுமதித்திருக்கிறார், இனிய நான் ஜெபம் பண்ணணும், இனிய நான் வேதத்தை வாசிக்கணும், இனிய நான் சபைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் ஆண்டவரும் சொல்லுவார். இனிய நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், இனிய நான் உயர்த்தணும் அப்படின்னு ஆண்டவரும் என்ன பண்ணுவார், நம்மளை சொல்லுவார். அப்போ தனித்து விடப்பட்ட பாதைகள் என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட முறுமுறுப்புகள் வந்துடக்கூடாது. இனி ஏன் நான் ஆலயத்துக்கு செல்லணும், இனி ஏன் நான் ஆண்டவரை தேடணும்னு என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு நாளும் சொல்லிடக்கூடாது. இனிமேலும் என் ஆண்டவரை நான் தேடுவேன், இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் நான் தேவனோடு நேரத்தை செலவிடுவேன் என்கிற அந்த எண்ணம் நமக்கு பெருகணும். இன்னும் கர்த்தரோடு நாம் நெருங்கி சேருகிற ஒரு நேரமாய் இந்த தனிமையின் பாதைகளை கர்த்தர் நமக்கு மாற்றி தருவாராக. அது மாத்திரமல்ல, யோபு 42:10 சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். அல்லேலூயா. இந்த தனிமையின் பாதையில் நாமே ஒரு பிரச்சனையின் வழியாக கடந்து போய் கொண்டிருப்போம், நாமே ஒரு கடினமான பாதைகளின் வழியாக கடந்து போய் கொண்டிருப்போம். ஆனாலும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம்தான். ஏன்னா நம்ம ஒரு பிரச்சனையில் கடந்து போய் கொண்டு இருக்கும்போது நமக்காக 4 பேர் ஜெபம் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஊழிய பாதைகளில் கடந்து வரும்போது அநேக நேரம் பல நெருக்கடியான கண்ணீரின் பாதைகள் இருக்கும். ஆனால் ஒருத்தங்க வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்களுக்காக இதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. சரிங்க சிஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிறோம். ஆனால் எங்களுக்குள்ள அத்தனை வேதனைகள், அத்தனை கண்ணீரின் பாதைகள், எனக்காக ஒரு 4 பேர் ஜெபத்தில் தாங்கினா நல்லா இருக்குமேன்னு தோணும். ஆனால் அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குன்னு அவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க பாருங்கள். அதில் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை விட பெரிய ஒரு சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. அநேக நேரம் நான் நினச்சிருக்கேன், என்ன ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு இந்த பிரச்சனை மாறுது, ஆனால் எங்களுக்கு இன்னும் பிரச்சனை கூடுதோ, இன்னும் கண்ணீரின் பாதைகள்லேயே நாங்கள் கடந்து போகிறோமே அப்படின்னு சில நேரங்களில் கேட்டாலோ ஆமேன், அதற்கான பலனை ஆண்டவர் இன்றைக்கு இல்லை நானும் ஒரு நாளில் அவர் நமக்கு தர அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அநேக நேரம் நான் வீட்டுக்கு பாட்டி அவங்க வீட்டுக்கு போனாலே அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சரோஜா பாட்டி வீட்டுக்கு போனாலே அம்மா சொல்லுவாங்க, தம்பி எதுக்காக ஜெபம் பண்ணிக்கோ. அவங்க போனாலே ஜெபக்குறிப்பு தான் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு ஜெபக்குறிப்பை சொல்லி தான் அனுப்புவாங்க. இன்னைக்கு நீ சர்ச்சில் இருக்கும்போது இவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோமா, இவங்க இந்த பிரச்சனையை சொன்னாங்க. அப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப. நான் வந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் வாரத்தில் ஒரு ஜெபக்குறிப்பாவது அவங்க சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்த ஒரு பாரம் ஆத்ம பாரம், அநேகருக்காக ஜெபிக்கணுங்கிற ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதிலையும் அவர் கட்டளையிடுகிறார். வாரந்தோறும் நம்ம நிறையா சாட்சிகளை நம்ம கேட்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அநேகருக்காக ஜெபிக்கிற அந்த ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் அநேக தனிமையின் பாதையில் கடந்து போனாலும், அநேக கண்ணீரின் வழியாக கடந்து போனாலும், மற்றவர்களுக்காக அதே நேரத்திலும் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை அவர் என்ன பண்ணாராம், திருப்பினது மாத்திரமல்ல, ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை அவர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற இந்த பாதை நிரந்தரமல்ல, இதை காட்டிலும் உங்களுடைய பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் அவர் ஆசீர்வதித்து உங்களை நடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம், இந்த தனிமையின் பாதையில் கர்த்தரை முறுமுறுக்காதவர்களாய் கர்த்தரை அதிகமாய் துதிக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அது மாத்திரமல்ல, இன்னும் அதிகமாய் தேவனோடு நெருங்கி சேர வேண்டும். அதே நேரத்தில் நமக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை பாடுகள் இருந்தாலும், அதே நடுவிலும் மற்றவர்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் அப்படி செய்கிறவர்களாக இருப்போம் என்றால் தனிமையின் நேரத்திலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தும். யாவரும் எழும்பி நின்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஏசையா. தனிமையின் பாதையில்
தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் உம்மை தேடி வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் சொன்ன வார்த்தைகளின்படி தனிமை நேரத்தில் உமோடு நாங்கள் இன்னும் அதிகமாய் நெருங்கி சேர உம்முடைய சமூகத்தையே சார்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. இந்த நாளில் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. கர்த்தர் கூட இருந்து நடத்துங்க. விண்ணப்பங்கள், வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுங்க. உம்முடைய கிருபையின் கரத்தில் எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.